பணக்கார குடும்பத்தில் பிறந்த பையன் ஒரே ஒரு உண்மை வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தை விட்டே வெளியேறான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, அவனை பெற்றவங்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவனை அந்த குடும்பத்தை வெறுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அவனை அந்த குடும்பத்தோட வாரிசாக திரும்ப வர சொல்லி எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஆனால் அவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அவன் மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ளே போகவே இல்லை. அப்படி என்ன தான் நடந்துச்சு? இதுதான் மானஸ்தன் படத்தோட கதை. வாங்க பார்ட் 1க்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமசாமின்னு ஒரு பெரிய பணக்கார நிலத்தரசர் இருக்கிறாரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் பேர் தெய்வா, இளையவன் பையன் பேர் செல்வா. தெய்வா படித்ததும் பெருசாக இல்லை, கொஞ்சம் வெகுளித்தனமான கிராமத்து பையன். ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். அவனோட குடும்பம் தான் அவனுக்கு எல்லாமே. அவனை யாராவது கேலி பண்ணாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அப்படித்தான் அவனை கேலி பண்ணிக்கிட்டு இருந்த பச்சை கிளிக்கே அவன் வேலை கொடுக்குறான். இன்னொரு பக்கம் தெய்வாவுக்கும் ரசத்திக்கும் சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ராசாத்தியும் தெய்வமும் காதலிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தெய்வாவோட தாய் வழி பாட்டிக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுது. சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ராமசாமியை தனியாக கூப்பிட்டு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. தெய்வம் உன்னோட சொந்த மகன் இல்லை. ராமசாமிக்கு ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்கிற உண்மை இன்னும் கொடுமை. லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்தப்பவே அவளுக்கு குழந்தை இறந்தே பிறந்திருக்குது. அந்த நேரத்தில் ரயிலில் கழிப்பறையில் ஒரு பச்சிளம் குழந்தை கைவிடப்பட்டு கிடந்திருக்கு. அந்த குழந்தை தான் தெய்வம். அதை லக்ஷ்மியோட இறந்த குழந்தைக்கு பதிலாக மாற்றி வச்சு தெய்வாவோட ராமசாமியோட குடும்பத்தில் வளர்த்துருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ராமசாமி என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ஜாதி பற்றால் ரொம்ப தீவிரமானவர். அதனால் தெய்வாவை தன்னோட வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுறாரு. ஒரே நாளில் பணக்காரனோட வீட்டோட வாரிசாக இருந்த தெய்வம் ஒன்றுமே இல்லாதன்னா மாறிட்டான். ஆனால் இங்கே தான் தெய்வாவோட மனசு நம்மளை ஆச்சரியப்படுத்துது. அவனை வெளியே அனுப்பினாலும் என்னப்பா அம்மா தான்னு அவன் அவர்களை வெறுக்கவே இல்லை. அடுத்தது என்ன நடந்துன்னு பார்ட் 2ல பார்க்கலாம்.